பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்ப தமிழகத்திலும் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக கடந்த அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க எப்படி சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தியவர் முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு கேட்ட நீங்க எப்படி சொன்ன வெள்ளக்குடி காட்டப்படுற சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினரை உங்களுக்கு பாராட்டு அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம நம்ம போடுறதில்ல. அதே அடிப்படையில் சந்திச்சுட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் பித்தலாட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ அந்தந்த துறையினுடைய அமைச்சர் அப்ப மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிக செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும். நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏன் 3 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம், மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. இப்பொழுது தமிழகத்திலே ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றன. இன்றைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலே பல்வேறு மட்டத்திலே ஊழல் நடைபெற்று ரெய்டு நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் பயந்து இன்றைய தினம் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே மக்கள் மீது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருதி இருந்தால் கடந்த 3 ஆண்டு காலமாக எதற்கு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார்? இதுதான் மக்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சந்தேகங்கள். அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரி தந்த பொழுது கருப்பு பலூன் விட்டு எதிர்ப்பை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அதே பிரதமருக்கு வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் ஓடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.